கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் விசிக துணை பொதுச் செயலாளர் கனியமுதன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எஸ்ஐஆர் நாட்டையே ஒழுங்கு கொண்டிருக்கின்ற இந்த எஸ்ஐஆர் எதிர்த்து விசிக சார்பில் உச்சநீதிமன்றத்தை ஒரு வழக்கு தொடுத்திருக்கீங்க. கூடுதலாக பார்த்தோம்னா விசிக தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கூட சென்னையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறாங்க. எஸ்ஐஆர்னா என்ன, தற்போது விசிக இவ்வளவு மூர்க்கமாக எதிர்க்க வேண்டிய தேவை எங்கிருந்து இருந்துச்சு? இந்திய தேர்தல் ஆணையம் இந்தியாவில் இருக்கக்கூடிய வாக்காளர்களை முறைப்படுத்துவதற்காக இத்தகைய ஆய்வுகளை கணக்குகளை எடுப்பது வாடிக்கையான ஒன்று. தற்போது தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் என்று சொல்லப்படக்கூடிய வாக்காளர் சிறப்பு தீவிர கண்காணிப்பு என்கின்ற பெயரில் தற்போது இந்த பணியை கடந்த மாதத்தின் இறுதியில் அறிவிப்பு செய்தார்கள். அவர்கள் அறிவித்த உடனேயே இது தமிழ்நாட்டில் வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மிகப்பெரிய ஒரு குளறுபடியை ஏற்படுத்துவதற்கான சதித்திட்டம் இதற்கு பின்னால் ஒளிந்திருக்கிறது. எனவே திராவிட முன்னேற்ற கழகம், குறிப்பாக தமிழக அரசு இதற்கென ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று தமிழ்நாட்டில் முதன்முறையாக கோரிக்கை விடுத்த கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அத்தகைய அறிவிப்பை வெளியிட்ட தலைவர் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள். ஏன் இதை நான் இவ்வளவு அழுத்தமாக சொல்கிறேன் என்றால், பாரதிய ஜனதா என்ன வேலை திட்டத்தை அவர்கள் அறிவித்தாலும் மேலோட்டமாக பார்த்தால் அது சரிதான் என்று சொல்லப்படும். இன்றைக்கும் இந்த எஸ்ஐஆர் இதற்குள் இருக்கக்கூடிய அரசியலை உள்வாங்காத அதிமுக போன்ற அமைப்புகளை சார்ந்தவர்கள் இது சரிதானே, வாக்களிக்கக்கூடிய உரிமை வாக்காளர்களுக்கு இருப்பதற்கு என்னென்ன தேவை, இதைத்தானே இந்திய தேர்தல் ஆணையம் கேட்கிறது என்று மேலோட்டமாக பார்க்கக்கூடிய அரசியல் கட்சிகள், பொதுமக்கள் உணர்வார்கள். ஆனால் பாஜக ஒரு திட்டத்தை அறிவிக்கிறது என்றால் அதற்கு பின்னால் என்ன சதிச்செயல் இருக்கிறது என்பதை விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அறிந்திருப்பதனால் உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்கின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அந்த அறிவிப்பை ஏற்றுக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார். இந்த அனைத்து கட்சி கூட்டம் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கும் பாரதிய ஜனதாவிற்கும் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை உருவாக்கியது. பீகாரில் அத்தகைய நெருக்கடி உருவாகவில்லை. இவர்கள் இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லப்படக்கூடிய பிற மாநிலங்களில் செய்த அறிவிப்பு வேறு எந்த மாநிலத்திலும் எதிர்ப்பு கிளம்பவில்லை. தமிழகத்தில் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்படுகிறது, அதுவும் ஆளும் கட்சியாலே நடத்தப்படுகிறது. அதற்கான வேலை திட்டத்தை அல்லது செயல் திட்டத்தை இங்கே உருவாக்கியவர்கள் விடுதலை சிறுத்தைகள் என்கின்ற ஒரு பதற்றம் பாரதிய ஜனதாவிற்கு தொற்றிக்கொண்டது. ஆனாலும் அவர்கள் அறிவித்தது போல் கடந்த 4ஆம் தேதியிலிருந்து இந்திய தேர்தல் ஆணையம் அந்த வேலையை தொடங்குவதற்கான வேலையை துவங்கிவிட்டது. அனைத்து கட்சி கூட்டம் 2ஆம் தேதி நடைபெற்றது. 2 நாள் இடைவெளியில் 4ஆம் தேதி அனைத்து கட்சிகளின் சார்பில் இந்த எஸ்ஐஆரை கண்டித்து, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இந்தியா கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் அனைவரும் அணிதிரண்ட ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய அளவில் தமிழகத்தின் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் நடத்தப்பட்டது. ஆனாலும் அவர்கள் இந்த வேலையை அறிவித்ததுதான் நாங்கள் செயல்படுத்துவோம் என்று கடந்த 4ஆம் தேதியிலிருந்து இந்த வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். கேரளாவிலே இந்த வேலையை செய்ய முடியாது, வேலை திட்டம் மிக அழுத்தம் கொடுப்பதாக இருக்கிறது என்று அந்த பணியிலே இருந்த அரசு ஊழியர் இன்றைக்கு தற்கொலை செய்திருக்கின்றார். தமிழ்நாட்டிலும் கூட வருவாய்த்துறை அதிகாரிகள் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு நாங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை செய்கிறோம் என்று அறிவிப்பு செய்து போராடி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் மிக குறுகிய காலத்தில் தேர்தல் நெருங்க கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில், தமிழ்நாட்டில் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த 4 மாத 5 மாத கால இடைவெளியில் 7 கோடிக்கு மேலாக இருக்கக்கூடிய வாக்காளர்களை நாங்கள் சரி செய்கிறோம் அல்லது அதை நாங்கள் சீர் செய்ய போகிறோம் என்று எஸ்ஐஆர் என்கின்ற நடவடிக்கையை இன்றைக்கு இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருப்பது பாஜக சொல்லக்கூடிய வேலையை அவர்கள் செய்வதற்கு தயாராகிவிட்டார்கள் என்றுதான் என்ன தோன்றுகிறது. அந்த படிவத்தை வாங்கி பார்த்தால் அந்த படிவத்தை பூர்த்தி செய்வதற்கான
வேலை திட்டம் அதிலே பலருக்கும் தெரியவில்லை, குறிப்பாக பொதுமக்களுக்கு தெரியவில்லை. மிகப்பெரிய குழப்பம் இருக்கிறது அந்த மனுவிலே. அதிகாரிகளும் அதை பெரிதாக உடனடியாக அவர்கள் கேட்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விடையளிக்கக்கூடியவர்களாக அல்லது அதை கேட்கக்கூடிய பாகம் எண் வரிசை எண்ணை பூர்த்தி செய்யக்கூடிய நிலையிலே அவர்களும் நீங்கள் கொடுங்கள், நாங்கள் சரி செய்து கொள்கிறோம் என்றுதான் சொல்கிறார்கள். சரி செய்வார்களா சரி செய்ய மாட்டார்களா என்பது யாருக்கும் தெரியாது. ஏறத்தாழ இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் சந்தேகிப்பது போல் இந்த கணக்கெடுப்பு முடிந்த பிறகு உறுதியாக 60 லட்சத்திலிருந்து 1 கோடி வாக்காளர்களை இவர்கள் காலி செய்ய போகிறார்கள் என்கின்ற நிலைதான் இதுல இருக்கிறது. இன்னும் மேலும் விடுதலை சிறுத்தைகள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்னவென்றால், இது வாக்குரிமையை சரி செய்வதற்கு அல்லது வாக்குரிமையை சீராய்வு செய்வதற்கான முயற்சி அல்ல. கடந்த சில ஆண்டுகளாகவே பாஜக இங்கே குடியுரிமை திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். அதற்கான வேலை திட்டத்தை உருவாக்கி விட்டார்கள். நேரடியாக அப்படிப்பட்ட சட்டத்தை இங்கே நிறைவேற்ற முடியாமல் போனதற்கு எதிர்க்கட்சிகளுடைய எதிர்ப்பு என்பது மிக வலிமையாக இருந்ததனால் தேர்தல் ஆணையத்தின் மூலியமாக வாக்குரிமையை சரி செய்கிறோம் என்கின்ற பெயரில் இவர்கள் குடியுரிமையை சரி செய்வதற்கான வேலையை தேர்தல் ஆணையத்தின் மூலம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற குற்றச்சாட்டை அனைத்து கட்சி கூட்டத்திலும் விடுதலை சிறுத்தைகள் வைத்தோம். நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திலும் இது எத்தகைய விளைவுகளை மக்களுக்கு ஏற்படுத்தும் என்பதை எம்முடைய தலைவர் விரிவாக பேசியிருக்கின்றார். அனைத்து கட்சி கூட்டம் கூட்டச் சொன்னதற்கான மூல காரணமாக இருந்தது விடுதலை சிறுத்தைகள். உடனடியாக அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இந்தியா கூட்டணியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்பதற்கான ஒரு முயற்சியை அந்த அனைத்து கட்சி கூட்டத்திலே தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிப்பதற்கான உந்து சக்தியாக இருந்தது விடுதலை சிறுத்தைகள். இன்றைக்கு அனைத்து கட்சிகளும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள், ஆளும் கட்சி உட்பட அனைவரும் உச்சநீதிமன்றத்தில் இந்த எஸ்ஐஆரை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று வழக்கு தொடுக்கக்கூடிய அளவிற்கு இந்த செயல் திட்டத்தை உச்சநீதிமன்றம் வரை கொண்டு செய்திருப்பவர்கள் விடுதலை சிறுத்தைகள். இன்றைக்கு அனைத்து ஊடகங்களிலும் இந்த எஸ்ஐஆரை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்களின் பெயரில் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற அளவிற்கு இந்த விவகாரத்தில் விடுதலை சிறுத்தைகள் உறுதியாக இருக்கின்றோம். மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் சொல்வது தேர்தல் ஆணையம் சொல்வது 2002, 2005ஆம் ஆண்டு நடைபெற்ற இதேபோல் SSR என்று சொல்லப்படக்கூடிய வாக்காளர் திருத்த நடவடிக்கைகளில் உங்கள் பெயர் இருந்ததா என்பதை நாங்கள் ஆய்வு செய்துதான் இந்த தற்போது 2025ஆம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய இந்த SIR என்று அழைக்கப்படக்கூடிய இந்த மனுக்களில் நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் 2002 அவர்கள் நடத்தினார்களா, 2005 நடத்தினார்களா என்பது தெரியவில்லை. பலரது பெயர் அந்த பட்டியலில் இடம்பெறாமல் இருக்கிறது. இணையத்திலே நீங்கள் தேடலாம் என்று சொல்கிறார்கள். இணையத்திலே தேடினால் பெருவாரியான நேரம் இணையம் முடக்கப்பட்டிருக்கிறது, சர்வர் பிஸியாக இருக்கிறது என்றுதான் சொல்லப்படுகிறது. எனவே இது தமிழ்நாட்டில் நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எப்படியாவது பாஜக கூட்டணியை சார்ந்தவர்கள் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடிய நடவடிக்கை. வாக்குரிமை என்கின்ற பெயரில் குடியுரிமை திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான நடவடிக்கையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் பீகார் தேர்தல் முடிந்த உடனேயே பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக பீகாரில் எப்படி பிஜேபி கூட்டணி அறுதி பெரும்பான்மையோடு வெற்றி பெற்றதோ அதேபோல் தமிழ்நாட்டிலும் வெற்றி பெறுவோம் என்று இன்னும் 6 மாத காலம் இடைவெளியில் அவர்களால் உறுதியாக சொல்ல முடிகிறது என்றால் இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தை பாஜக வேலை வாங்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறது. அதனால்தான் விடுதலை சிறுத்தைகள் வருகிற 24ஆம் தேதி நம்முடைய தலைவரின் தலைமையில் சென்னையில ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கான தலைப்பு கூட என்ன போட்டிருக்கிறோம் என்றால் SIR என்பது பாஜக தேர்தல் ஆணையம் கூட்டுச்சதி என்கின்ற தலைப்பில் தான் அந்த ஆர்ப்பாட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் நடத்துகிறோம். இவ்வளவு தாமதமான ஆர்ப்பாட்டம் ஏன்? கிட்டத்தட்ட 25 நாட்கள் ஆகிவிட்டது. இனிமே அது சாத்தியமாகுமா உங்களுடைய ஆர்ப்பாட்டம்? 25 நாட்கள் அல்ல. இது அறிவித்த உடனேயே இந்த களத்திற்கு வந்தவர்கள் விடுதலை சிறுத்தைகள். 25 நாள் ஆய்வு செய்து ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்று நாம் முடிவெடுக்கவில்லை. இந்த அறிவிப்பு வந்தவுடனேயே அனைத்து கட்சி கூட்டம் கூட்ட வேண்டும் என்று சொன்னவர்கள் விடுதலை சிறுத்தைகள். அனைத்து கட்சி கூட்டம் அந்த வேண்டுகோளின் அடிப்படையிலே, அந்த கோரிக்கையின் அடிப்படையிலே ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் உடனடியாக கூட்டியது. இந்தியா கூட்டணியின் சார்பில் திமுக தலைமையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இன்றைக்கும் ஒவ்வொரு நாளும் இந்த SIR என்கின்ற இந்த நடவடிக்கையை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் வாய்ப்பு கிடைக்கும் இடங்களில் எல்லாம் பேசி வருகிறோம்.
அதனுடைய தொடர் நடவடிக்கைகளில் ஒன்றுதான் வரக்கூடிய 24ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்களின் தலைமையில் வருகிற 24ஆம் தேதி சென்னையில் நடைபெற இருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டம். இந்த பட்டியலில் அவர்கள் இப்போது வழங்கியிருக்கக்கூடிய இந்த மனுவில் 2002, 2005ஆம் ஆண்டு உங்களது பெயர் பாகம் எண் எந்த தொகுதி வரிசை எண்ணிலே இல்லை என்றால் அவர்கள் அதற்கு அடுத்து ஒரு வார காலம் அடுத்த அவங்க வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பிறகு ஒரு வார காலம் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பிறகு ஒரு வார காலம் அவர்கள் அதற்கான ஆவணங்களை கொண்டு சமர்ப்பியுங்கள் என்று சொல்கிறார்கள். அதில் சாதி சான்றிதழ் கேட்கிறார்கள். பழங்குடி மக்களுக்கு இன்றைக்கும் சாதி சான்றிதழ் வேண்டும் என்று போராடக்கூடிய நிலை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது. மதுரையிலேயே நடக்கிற சமயம் அதான் அதனால சொல்றேன், அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகங்களிலும் இன்றைக்கும் பழங்குடி மக்களுக்கான சாதி சான்றிதழ் வேண்டும் என்கின்ற போராட்டம் இன்றைய வரை நடந்து கொண்டிருக்கிறது எஸ்டிகளுக்கான. ஆனால் அவர்கள் சாதி சான்றிதழ் வேண்டும் என்று கேட்கிறார்கள். இப்படி மக்களிடம் எது இல்லையோ அதை கொடுத்தால்தான் மீண்டும் நாங்கள் வாக்காளர் பட்டியலில் இணைப்போம் என்று சொல்வது, பட்டா இருந்தால்தான் இணைப்போம் என்று சொல்வது, பட்டதாரிகளாக நீங்கள் இருக்கிறீர்களா என்றுதான் பட்டதாரிகளாக இருப்பதற்கான சான்றிதழை வழங்கினால்தான் உங்களை வாக்காளர்களாக நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்வது, இதுவெல்லாம் அரசியலமைப்பு சட்டம் நடைமுறை வருவதற்கு முன்னால் இந்திய மண்ணில் இருந்த நடவடிக்கைகள். அன்றைக்கு பட்டா வைத்திருப்பவனுக்கு ஓட்டு, பட்டதாரிகளுக்கு ஓட்டு என்கின்ற நிலைதான் இருந்தது. புரட்சியாளர் அம்பேத்கர் போன்ற மனிதர்களின் உழைப்பால் வயது வந்த அனைவருக்கும் வாக்கு என்கின்ற நிலை அரசமைப்பு சட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்டது 1950களுக்கு பிறகு. அவர் 30களில் நடந்த வட்டமேசை மாநாடுகளிலேயே, பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய அரசு நடத்திய அந்த வட்டமேசை மாநாடுகளிலேயே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய வாத திறமையால் 18 வயது நிரம்பிய அனைத்து இந்திய குடிமக்களுக்கும் 18 வயது நிரம்பி இருந்தால் அவர்கள் அனைவருக்குமே வாக்கு என்கின்ற நிலை உறுதிப்படுத்தப்பட்டது. புரட்சியாளர் அம்பேத்கருடைய வாத திறமையால், அவர் எடுத்து வைத்த வாத வலிமையால் அனைவருக்கும் வாக்கு கிடைத்தது. அப்படி வாக்கு கிடைத்ததனால்தான் இன்றைக்கு பலரும் அமைச்சர்களாக, சட்டமன்ற உறுப்பினர்களாக, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக, ஏன் பிரதமர்களாக கூட அமர முடிகிறது, முதலமைச்சர்களாக அமர முடிகிறது என்றால் இந்த வாக்காளர் பட்டியலில் தங்களுடைய பெயர் இருப்பதனால்தான். அப்படி இருப்பதற்கு வயதுதான் அளவுகோலாக இருந்தது. 18 வயது பூர்த்தி அடைந்த இந்திய குடிமகன் ஒவ்வொருவரும் வாக்காளர்களாக வரலாம். அப்படி வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய குடிமகன் ஒவ்வொருவரும் அனைத்து பதவிகளுக்கும் போட்டியிடுவதற்கான தகுதியை பெறக்கூடிய நிலையை உருவாக்கி கொடுத்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அரசமைப்பு சட்டம், இன்றைக்கு அந்த அரசமைப்பு சட்டத்திற்கே மிகப்பெரிய ஆபத்து இந்திய ஒன்றிய அரசை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாஜக கும்பலால் உருவாக்கப்பட்டிருப்பதனால் விடுதலை சிறுத்தைகள் தொடர்ச்சியாக இதை கண்டிக்கின்றோம், எதிர்த்து பேசி வருகின்றோம். ஓகே சார், நன்றி. நன்றி.